ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? முகமுகமாய் உங்களை காண்பதை நினைத்து கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய செயல். நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். சத்துருவானவன் எத்தனையோ திட்டங்களை கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல மறைந்திருந்து பண்ணினான். ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுவரை சத்துருவின் கையிலங்களை விட்டுவிடவே இல்லை, ஒப்பு கொடுக்கவே இல்லை. தேவனுடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவன். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவன். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்த போகிறார். நான் ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தேன். அதான் நான் ஆரம்பத்திலே பாடிய பாடல்கள் எல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னதாக கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல் உன்னதமானவரின் என்கிற பாடல். தொடர்ந்து 3 பாடலை கொண்டு வந்தேன், பாட முடியவில்லை. ஆரம்பத்திலே நான் பாடினேன். கர்த்தர் செய்த நன்மைகளையும் யார் கைவிட்டாலும் வெறுத்தாலும் கூடவே இருக்கிறதையும் நினைக்கிற பொழுது அவரை பாடாமல் இருக்க முடியவில்லை, அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியவில்லை. பாடல்கள் மூலமாக கர்த்தர் தேற்றுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அதே போல தேவனுடைய அடிச்சுவடுகளையும் எங்களை நடத்துகிற விதங்களையும் சற்று நினைத்து வேத புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஜெயம் கொடுக்கும் தேவன் என்கிறதான ஒரு தலையங்கத்தில் கர்த்தர் அருமையாக என்னோடு கூட இடைப்பட்டார். அதாவது அந்த வார்த்தை பகுதியை வாசித்துக் கொண்டு போகிற நேரத்திலே எனக்குள்ளாக ஜெயம் கொடுக்கும் தேவன். ஆமென். இன்றைக்கும் கூட இந்த வேத பகுதியை நான் வாசித்து பயனடைந்தேன். சோர்ந்து போயிருந்த நேரத்தில் பலனடைந்தேன். உற்சாகத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் சோர்ந்து போயிருக்கிற உங்களை திடப்படுத்த போகிறது, ஜெயத்தை தரப்போகிறது, பலனை தரப்போகிறது. ஜெயம் கொடுக்கும் தேவன். ஆமென். உங்கள் படிப்பில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்கள் வேலையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். பலதரப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. தொழில் மற்றும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் முன்னெடுக்கிற அத்தனை காரியங்களிலும் நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஆராதித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்க போகிறார். எந்த காரியத்திலே நீங்கள் ஜெயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? ஒரு நிமிடம் கண்களை மூடி நினைத்து பாருங்கள். எந்த காரியத்தில் ஜெயம் தேவை? எந்த காரியத்தில் ஜெயம் தேவை? அப்படியோ விசுவாசிங்க, கர்த்தர் செய்து விட்டார். எந்த காரியத்தில் மனதில் எடுத்துட்டீங்களா? அந்த காரியத்தில் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். தாமதம் இல்லை, தாமதம் இல்லை. இன்றைக்கே ஜெயம் கொடுக்கிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் கோலியாத் என்னும் ராட்சதனை ஜெயிப்பதற்கு தாவீது என்கிறதான ஒரு இளம் வாலிபனுக்கு கர்த்தர் உதவி செய்த காரியம் பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்று தாவீதுக்கு ஜெயம் கொடுத்த நம் அருள்நாதர் ஆண்டவராகிய தேவன், இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கும் ஜெயம் தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த தாவீதுக்கு கர்த்தர் எப்படியாக ஜெயத்தை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் முன்னெடுக்கிற காரியங்களிலே எதிர்த்து வருகிற சகல பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் நாங்களும் முன்னேற முடியும். எப்படியாக தாவீதுக்கு ஆண்டவராகிய தேவன் அந்த ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஒரு பெலிஸ்தன் இருந்தான், அவன் ராட்சதன். அவனுடைய பெயர் கோலியாத். எத்தனை பேருக்கு தெரியும்? கோலியாத் கிட்டத்தட்ட வேதம் சொல்லுகிறது அவன் 10 அடி உயரமுள்ள ஒரு ராட்சதன்.
10 அடி உயரமுள்ள ஒரு ராட்சதன் அடிக்கடி இஸ்ரவேலின் சேனையை பயமுறுத்தி அவர்களை அவனுடைய கர்ஜனையினால் அடக்கி கொண்டிருந்தான். அவன் உருவத்தையும் அவனுடைய பேசுகிற எழுப்புகிற சத்தத்தையும் கேட்டு இஸ்ரவேலின் ராஜாவும் மற்றும் இஸ்ரவேலின் ராணுவ வீரர்களும் பயந்து கொண்டே இருந்தார்கள். அவனோடு யுத்தம் பண்ண யாரும் முன்வரவில்லை. காரணம் 10 அடி உயரம் உள்ள மனிதன். நீங்க கண்டிருக்கிறீங்களா? 10 அடி உயரம் உள்ள மனிதன், பயங்கர ஒரு ராட்சதன், பயங்கர பயிற்சி எடுத்தவன். அவனுக்கு முன்னால் இதுவரை யாரும் வென்றது இல்லை, நின்றதும் இல்லை. நின்றாலும் அவர்கள் தோத்து போனார்கள், தோத்து போவார்கள். அந்த சமயத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இளம் வாலிபன், அவன் தான் யாரு சொல்லுங்க? தாவீது. அவன் சொல்லுகிறான், நான் போய் அந்த ராட்சதனோடு யுத்தம் பண்ணுவேன் என்கிறான். நான் போய் அந்த கோலியாத் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை தூசித்து இஸ்ரவேலின் ராஜாவை கலங்கடித்து எங்கள் ராணுவர்களை கேலி செய்து அவன் கர்ஜனையினால் அடக்கி கொண்டிருக்கிறான். இனியும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆடுகளை மேய்த்த ஆடுகளுக்கு பின்னாக போன தாவீது வந்து நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். தாவீதுக்கோ யுத்தத்திலே பழக்கம் இருக்கிறதா சொல்லுங்க? அவன் சின்ன பையன், அவனுக்கு யுத்தத்திலே பழக்கம் இல்லை. எத்தனையோ வீரர்கள் இருக்கிறாங்க இஸ்ரவேல்ல. ராஜா இருக்கிறார், ராணுவ வீரர்கள், பயிற்சி எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூடி முன் வந்து நான் போய் அந்த ராட்சதனை வீழ்த்தட்டும் என்று என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. போர் வீரர்களின் உடையை கூட அவனால் உடுத்துக்கொண்டு நடக்க முடியாது. பட்டயத்தை எடுத்து சண்டை போட்ட அனுபவமே தாவீதுக்கு இல்லை. ஆனால் தைரியமாக சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன், நான் போய் அவனை மேற்கொள்ளுவேன். அந்த உடுப்பை போட்டு பார்த்த நேரத்தில் அவரால் முடியல. அது என்னன்னு தூக்கி கொண்டு நடக்கிறது. பட்டயத்தை கொடுத்து பார்த்தா செய்து பார்க்கிறார், என்னன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதுல எல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. அப்ப என்னன்னு யுத்தம் பண்ண போகிறாய்? அவனுடைய கையில இருக்கிற செண்டு காரியம் ஒன்று, மேய்ப்பர்கள் பாவிக்கிறதான கோல். அடுத்தது சொல்லுங்க நீங்க, தெரியாதா? கவன். என்னது கவன்? கேட்டபால் மாதிரி நாங்க இது இழுத்து அடிக்கிறது, அது சுற்றி அடிக்கிற கவன் அவன் வைத்திருந்தான். தாவீது அந்த ராட்சதனின் உருவத்தை கண்டு அவன் என்ன செய்யவில்லை சொல்லுங்க? பயப்படவில்லை. அவன் பயமுறுத்துதலை கண்டும் தாவீது என்ன செய்யவில்லை? பயப்படவில்லை. மற்ற வீரர்களைப் போல நான் பயிற்சி எடுக்கவில்லையே, பட்டயம் ஏந்த தெரியாதே, அந்த உடைகளை அணிய தெரியாதே, கேடகம் பிடிக்க தெரியாதே என்று சொல்லி அவன் என்ன செய்யவில்லை? பயப்படவில்லை. நான் ஒரு சிறுவனாய் இருக்கிறேனே. இன்றைக்கு எத்தனையோ பேருக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. என்னால என்ன முடியும், என்னால என்ன சாதிக்க முடியும்? ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் சிறுவனாய் இருக்கிறேன் என்கிறதான ஒரு பயம் அவனுக்குள்ளே என்ன செய்யவில்லை? வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, தாவீது தைரியமாக ராட்சதனை நேருக்கு நேர் சந்தித்தான். ஹல்லேலூயா. எப்படி? நேருக்கு நேர். சொல்லுங்க, நேருக்கு நேர். நேருக்கு நேர். தோத்து போனானா? நேருக்கு நேர் கோலியாத் 10 அடி உயரமுள்ள கெர்ச்சித்து கொண்டிருக்கிற அந்த ராட்சதனை நேருக்கு நேர் சந்தித்தார். இஸ்ரவேலின் தேவன், ஆண்டவராகிய தேவன் அன்று ஜெயத்தின் மேல ஜெயம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் கர்த்தர். ஆமென். நீங்களும் பரீட்சைகளை கண்டு பயப்படக்கூடாது, சூழ்நிலைகளை கண்டு பயப்படக்கூடாது, பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை தைரியமாக நாங்கள் மேற்கொள்ள பழக வேண்டும்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனை வராது என்று சொல்லவில்லை, வீழ்ச்சி வராது என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் தடம் புரளாமல் நாங்கள் தொடர்ந்து நடக்க முடியும் என்று நான் சொல்ல வரவில்லை. நீதிமான் விழுவான், வீழ்த்துகிறவன் அருகிலே நிற்கிறான். காற்றும் கடலும் எழும்பாது என்று சொல்லவில்லை. கடல் ஒன்றோண்டு இருந்தால் அமுக்கம் வரும், தலையொன்றோண்டு இருந்தால் தலையிடி வரத்தானே வேண்டும் இல்லையா? பிரச்சனைகளை தைரியமாய் நாங்கள் மேற்கொள்ளுகிற நேரத்திலே ஆண்டவராகிய தேவாதி தேவன் எங்களுக்கு முன்னாக நின்று ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். சில பேர் இருக்கிறாங்க, அரசாங்க தேர்வுகள் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, நேர்முக தேர்வு, இப்படியாக சில பரீட்சைகளிலே முகம் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. மற்றும் அன்றாட வாழ்க்கையிலே குடும்ப தலைவர்கள் என்று எடுக்கிற நேரத்தில் வீட்டு தேவைகள், வேலை செய்கிற இடத்திலே அதற்குரிய தேவைகள், பிரச்சனைகள், வேலை செய்கிறவர்களோடு இவைகள் தான் உங்களுக்கு முன்னாக ஒரு கோலியாத்தாக நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, விளங்குதா? இப்ப சில பேருக்கு பரீட்சை, ஸ்கூல், கிளாஸ், சில பேருக்கு தங்கள் பிரச்சனையே பயந்து கொண்டே இருப்பார்கள். கோலியாத் போல முன்னுக்கு நிக்குது. கடவுளே, இந்த பயம்தான் அநேகரின் தோல்விக்கு காரணமாகி விடுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயாவது பயந்தாரா? சொல்லுங்க, பயந்தாரா? பயந்தாரா? மரணத்தை கண்டு அஞ்சாத ஆண்டவர். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் மரணத்தை கண்டு பயப்படுறதில்லை. ஆனால் நாங்கள் துரத்துகிற பிசாசு எல்லாம் பயந்து என்ன செய்கிறது? தங்களை தாங்களே கடவுளாக்கி கொண்டு இன்றைக்கு அலைகிற முண்டங்கள் எல்லாம் இயேசுவின் பெயரை கேட்டால் நடுங்குகிறது. ஹல்லேலூயா! சிந்தித்து பாருங்கள். இந்த பயம்தான் தாவீது பயந்திருந்தால் கோலியாத் முன்னாக, அந்த 10 அடி உயரமுள்ள மனிதனுக்கு முன்னாக அவன் நின்றிருக்க, நானும் கூட எத்தனையோ விஷயத்திலே பயந்திருந்தால் இந்த இடத்திலே நின்றிருக்க. உயிர் அச்சுறுத்தல் எல்லாம் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பாடுகள் வந்தது. நாங்களும் கூட தலைமறைவாகி இருக்க வேண்டும். ஏன் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் அவ்வளவு பலனற்றவரா? சொல்லுங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பலனற்றவரா? நான் தேடுகிற ஆண்டவர், வைராக்கியமாய் சொல்லுகிற ஆண்டவர் என்ன அவ்வளவு கோமாளியா? சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நிமிடத்திலே எனக்கு சரிபடுத்தி தருவார். ஹல்லேலூயா! ஆனால் ஒரு ரகசியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பயப்படுகிற பொழுதுதான் அதிலே சாத்தான் செயல்பட ஆரம்பிக்கிறான். இதிலே பயப்படுகிற பொழுது கோலியாத்தை கண்டு பயப்படாமல் நின்றான். ஆக்களுக்கு முன்னாக எனக்கு என்ன பயம் என்று பீத்தி கொண்டு நின்றாலும் வீட்டுக்குள்ள போய் அதையும் அவன் என்ன செய்கிறான்? பார்க்கிறான். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். ஆகவேதான் வேதத்தில் ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா! நல்ல கை தட்டி இருக்கணுமே. பெரிய பெரிய 5 ராத்தல் 10 ராத்தல் சுத்தியல் பிடிச்சுதான் கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு. கைத்தால ஓசையுடன் என்னை துதியுங்க. நல்ல ஆண்டவருக்காக தட்டு தட்டு தட்டி கைகள் காய்ச்ச வேண்டும். ஆமேன். அப்படி காய்ச்சினா தான் முறுக்குகள் சுர நேரத்தில் அந்த சீனிப்பாவை அதிலே ஊற்ற முடியும். ஆமேன். ஹல்லேலூயா! நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பயப்படுகிற பொழுது சாத்தான் உங்களை இலகுவில் லேசாக ஜெயிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் வர வேண்டும். என்ன? நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். சொல்லுங்க,
நான் இயேசு என்னோடு இருப்பதனா. காற்று வீசட்டும், கடலும் பொங்கட்டும். சொல்லுங்க, காற்று வீசட்டும், கடல் எனது நங்கூரம். இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம். ஏசப்பா இருக்கிறா, அதனால பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா. போதும் 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 போதும். ஹல்லேலூயா. ரைட். இன்றைக்கு கூடுமான அளவு நாங்கள் பார்க்கிற நேரத்திலே சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை என்ன செய்து விடுகிறார்கள்? பயப்படுத்தி விடுகிறார்கள். அதாவது ஏதாவது ஒரு பரீட்சை எழுதுகிற நேரத்திலே சொல்லுவார்கள், இதுல மட்டும் நீ ஜெயிக்கல என்றால் உன் வாழ்க்கை அதோ கதி. மாடுதான் மேய்க்கணும் பிள்ளை. பாரு, சுற்றிலும் பார்த்து சிரிக்குதுகள். பாரு, நம்ம எங்கடா விழுறோம் இல்லைன்ற ஒரு கூட்டம் எங்களை பார்த்து கொண்டிருக்குது. பிள்ளை, எழுதுவியா? ஜெயிப்பியா? இதோடைய இவளுக்கு என்ன வந்துடும்? இதுவரைக்கும் நல்லா இருந்த பிள்ளை என்னது? இதுவரைக்கும் நல்லா இருந்த பிள்ளை இப்ப அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு இப்ப பயம் பிடிச்சிட்டு போய் சொல்லு, கிழவி, நீ பயம் விழுத்து ஆட்டினதாலதான் நான் ஜெயிக்கல. இதான் உண்மை. சில பெற்றோர்களே பிள்ளைகளை பயமுறுத்தி, அல்லது சில வேறு வேறு அலுவல்களில் இருக்கிற தொழில்களில் இருக்கிறவர்களை சில பாஸ்மார் பயமுறுத்தி நல்லா செய்து கொண்டிருப்பாங்க, நல்லா வர்ணம் தீட்டி கொண்டிருப்பாங்க. அல்லது ஏதோ ஒரு தொழில் அழகாக செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பொஸ்ஸுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்கல, அது நான் பொஸ்ஸண்டு காட்டணுமே போய் நோன்றது. அவனுக்கு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? பெண் பிடிக்கிற நேரத்தில் வானங்கீறி கொண்டு போவான். அப்ப முன்னேற முடியாதபடிக்கு சில சமயங்களில் சில நேரங்களில் பெற்றோர்களே பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது சில ஆசிரியர்கள், எழுதுவியா? பரீட்சை வருது, எழுதுவியா? நாங்களும் கேட்டிருக்கிறோம், டேய் நீல மாடு மேய்க்கத்தான் சரி, ஆடுகளை மேய்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆடுகள் என்றால் ஜனங்களை வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எல்லாம் தேவ கிருபை. ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆராதனை வீரனுக்கு உயர்வு நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தான் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா கிட்ட வருவா. அப்படி நீங்க பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும், பயப்படக்கூடாது. சில ஆசிரியர்கள் அங்கே சத்துருவானவன் தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான். அவர்கள் டிரெக்டாக யார்கிட்டையுமே போக மாட்டாங்க. தேவ பிள்ளைகள் உங்களிடத்துல பார்த்து வந்து, எழுதுவியா? என்ன பிள்ளை ஒரு சாதி கொன்றா, எழுதுவியா? அல்லது மாடுதான் மேய்க்கணும். இவர்களுக்குள்ள என்ன வருது? பயம் வந்து விடுகிறது. பயம். ஒரு சாட்சி, 12வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஒரு படியனின் சாட்சி கேட்டேன். அழகாக படித்துக் கொண்டு வந்தவன். ஆனால் அவன் சொல்லுகிற பொழுது கணிதம் என்கிற பாடம் அடியோடு அவனுக்கு என்ன செய்யாதான். இப்ப 12ஆம் ஆண்டு அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். டெஸ்ட் பரீட்சை வரப்போகுது. எல்லாரும் சொல்றாங்க, நீ ஜெயிக்க மாட்டாய், நீ தோத்து போவாய், நீ ஜெயிக்க மாட்டாய் என்று. என்னை சூழ உள்ள பிள்ளைகள், என் நண்பர்கள், என் வீட்டுல கூட என்ன பார்த்து இதுவரைக்கும் என்ன நம்பல. ஆனால் நான் செய்து கொண்டிருக்கிறேன். 12ஆம் ஆண்டு நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். எக்ஸாம் வருது, டெஸ்ட். என்ன செய்வது? ஒரு ஊழியரிடத்திலே போய் மண்டிட்டு அவரிடத்திலே தன்னுடைய அந்த குறையை சொல்லி ஜபித்தானாம். ஜபித்ததற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த ஊழியர்கள் இந்த படியனை சந்திக்கத்தக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்திலே அவன் சொன்னானா, ஒரு தடவை நான் உங்களிடத்தில் வந்து ஜபித்தேன்,
நான் சொன்னேன் ஒரு பரீட்சை வருகிறது என்று. கர்த்தர் அந்த பரீட்சையிலே நான் அதிக மார்க்குகளை எடுக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அதிக மார்க்குகளை எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். 2 வருடங்களுக்கு முன் பிற்பாடு 2 வருடத்துக்கு பிற்பாடு சந்தித்த நேரத்தில் இயேசு நல்லவரா இல்லையா? இப்பொழுது என்ன செய்கிறாய்? நான் ஒரு பொறியியல் ஒரு படிப்புக்காக 2வது வருடம் போய் கொண்டிருக்கிறது. நான் படித்து கொண்டிருக்கிறேன். அப்ப பெரிய படிப்பு படிக்க கர்த்தர் என்ன செய்தார்? கிருபை செய்திருக்கிறார். அப்ப தாய் தகப்பன் டீச்சர்ஸ் சுற்றிலும் இருக்கிறவர்கள் பயமுறுத்தினார்கள். ஆனால் இந்த ஊழியர்களோ கட்டி அணைத்து, நீ நல்லா படி, முதலாவது வேதம் வாசி, அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணு, கர்த்தரை கொஞ்ச நேரம் துதி, அதுக்கு பிறகு உன் புத்தகத்தை எடுத்து படி, ஜெயத்தின் மேல கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அதே போல இது உண்மை சம்பவம், இது உண்மை சாட்சி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா? ஜெயம் கொடுத்து இன்றைக்கு அவன் பெரிய படிப்பு படிக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் முதலாவது ஒரு காரியம் மாத்திரம் வந்து விடக்கூடாது. என்ன? பயம். பயந்து விடக்கூடாது. இயேசுவால் தீர்க்க முடியாது, என் ஆண்டவராகிய தேவனால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. பயத்தை கொண்டு வருபவன் சாத்தான், பயத்தை ஏற்படுத்துபவன் சாத்தான். எங்களை ஊழியத்தை விட்டு இல்லாமல் பண்ண, எங்களை அழிக்க, எங்களை பாவத்திலே வீழ்த்த பயமுறுத்தி கொண்டே நிற்கிறான். ஆனாலும் நாங்கள் அந்த கோலியாத்தை கண்டு, அவன் உயரத்தை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஹல்லேலூயா. தைரியமாக கோலியாத்தை நாங்கள் மேற்கொள்ளுவோம், தைரியமாக முன்னேறுவோம், சகல தேர்வுகளிலும் ஜெயம் எடுப்போம். சகல ஸ்கூல்ல நடக்கிற எக்ஸாம், எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். இஸ்ரவேலின் தேவனை நம்புறீங்களா? அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இந்த தாவீதுக்கு எப்படியாக இந்த வெற்றி வந்திருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தேன். தாவீது முந்தின வெற்றிகளை அவன் நினைத்தான். கர்த்தர் கொடுத்த முந்தின நாட்களிலே கர்த்தர் கொடுத்த ஜெயங்களை அவன் என்ன செய்தான்? நினைத்து கொண்டிருந்தான். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற சமயத்திலே ஒரு இளம் வாலிபனாக அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தாவீதுக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லை. அவனுக்கு ஒரே அனுபவம், ஆடுகள் மேய்க்கிற அனுபவம் மாத்திரமே இருந்தது. ஆனால் கோலியாத்தை பார்க்கிற நேரத்திலே அவன் யுத்தத்திலே பயிற்சி எடுத்தவனாய், கேடயம் எப்படி பிடிப்பது, அந்த சர்வாயுத வர்க்கம் என்று சொல்வார்கள், யுத்தத்துக்கு போடுகிறதான் அந்த ஆடை எப்படி அணிவது, எப்படி அடிப்பது, எல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கு, ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்பாங்க. அதையெல்லாம் கற்று அறிந்தவன் தான் யாரு? கோலியாத். ஆனால் இந்த தாவீதோ ஆடு மேய்க்கிறத தவிர, ஆடு மேய்ச்சி கொண்டே முணுமுணுத்து கொண்டு கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள. இதுதான் யாருடைய வேலை? தாவீதின் வேலை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவன் சின்ன பையனா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அவன் பெரியவனாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்களாம் சின்னவர்களாய், படிக்காதவர்களாய், ஒன்றுமே அறியாதவர்களாய் இருந்தாலும் நம்புங்க, விசுவாசிங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் பெரியவர்கள். ஒரு தடவை இந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ண தாவீது முன்னுக்கு வருகிறார். அங்க உள்ள ராஜாக்களாலும் ராணுவ வீரர்களாலும் சொல்லப்படுகிறது, நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, அவன் பெரியவன். நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, அவன் பெரியவன். வேதம் சொல்லுகிறது. அவன் சொன்னானாம், ஒரு விசை சிங்கமும் இன்னும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கும் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு என் ஆட்டை என்ன செய்தேன்? தப்புவித்தேன். மறுபடியும் அது என் சீறி பாய்ந்தது. பாருங்க, 1 சாமுவேல் 17:34 தொடக்கம் 37 வரைக்கும் வாசிச்சா, நான் சோட்டா வாசிக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க, நேரம் இல்லை. பாருங்க, அதை சொல்லிக் கொண்டு போற நேரத்துல, நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு ஆட்டை தப்புவித்தேன், சிங்கத்தின் வாய்க்கு. மறுபடியும் அது என்னை ஆக்கிரமிக்க பாய்ந்தது. நான் அதன் மேல் பாய்ந்து அதை என்ன செய்தேன்?
கொன்று போட்டேன் என்று தைரியமாக தாவீது அவரை பார்த்து, நீ போய் ஜெயிக்க மாட்டாய் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து தைரியமாய் பேசுகிறார். நீங்க பேசுவீங்களா? முடியாது என்கிற அந்த இடத்திலே கர்த்தர் முடிய பண்ணுவார் என்று சொல்ல வேண்டும். ஆகாது என்கிற இடத்திலே கர்த்தர் ஆக பண்ணுவார் என்று சொல்ல வேண்டும். அயல் வீட்டவர் சொல்லுவார்கள், உங்களால முடியாது. நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவனால் என்னை தப்புவிக்க வல்லவர், சிங்கத்தின் வாயை கட்டி என்னை காப்பாற்ற வல்லவர். தொடர்ந்து வாசிக்கிற நேரத்திலே இந்த பெலிஸ்தனுடைய இந்த பெரிய நீளமா வளர்ந்திருக்கிற இந்த ராட்சதனுடைய கைக்கும் என்ன செய்வா? என்ன செய்வா? தப்புவிப்பார். சொல்லுங்க, தப்புவிப்பார், தப்புவிப்பார். அப்ப முந்தின வெற்றிகளை தாவீது என்ன செய்தார்? நினைத்தார். இப்ப அப்படியோ பின்னிட்டு திரும்பி பாருங்க. உப்பு தூண் ஆயிடக்கூடாது. உலகத்தை அல்ல, கர்த்தர் நடத்தி வந்த ஒவ்வொரு வழிகளையும் நினைத்து பாருங்கள். எங்களுக்கு இதற்கு முதல் கர்த்தர் கொடுத்த வெற்றிகளை நினைத்து பார்க்க வேண்டும். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் வாதயங்களை அணுகாமல், சத்துருவங்களை நெருங்காமல், நியாயக்கேட்டின் மகனங்களை அழிக்காமல், சிறு வயதில் எங்களை கொன்று போடாமல் இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிலை நிறுத்தின அந்த முந்தின வெற்றியை நாங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது இது ஒன்றுமில்லை, அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்வார். அன்றைக்கு என்னை பாதுகாத்தவர் இன்றைக்கும் என்னை பாதுகாத்து என்னை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்லா ரெண்டு கைகளை அடித்து ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்று முந்தின வெற்றிகளை நினைக்க வேண்டும், கர்த்தர் எங்களுக்காக செய்த காரியம். இரண்டாவது, கர்த்தரை சார்ந்து கொண்டான். தாவீது கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருந்தான். தாவீதின் கையில மேய்ப்பனுக்குரிய ஒரு கோலும் ஒரு தடி, அதாவது தடி கோல், ஒரு கவனோடும் என்ன செய்கிறான்? அங்கே புறப்பட்டு போகிறான். கோலியாத் யுத்த வீரர்களுடைய, வேதம் சொல்லுகிறது, யுத்த வீரர்களுடைய உடையை அணிந்து கேடகத்தை பிடித்து கத்தியை ஏந்தி ஹெல்மெட் எல்லாம் போட்டு என்ன செய்கிறான்? இவன் ஒரு சின்ன பையனாக ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு மெல்லிய துணியோடு நின்றிருப்பான். குட்டி ஒரு ஆள் 10 அடி நீளமாய் வளர்ந்த அந்த மனிதனுக்கு முன்னால், ராட்சதனுக்கு முன்னால். ஆனால் கோலியாத்தை பார்க்கிற நேரத்தில் ஃபுல்லா கவசங்களை அணிந்து கொண்டு வருகிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அந்த ராட்சதன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் என்ன நாயா? என்ன கேட்கிறார்? என்ன கேட்கிறார்? நான் என்ன நாயா என்று சொல்லி, அதாவது தாவீதை ஏளனம் பண்ணுகிறார். நீ ஒன்றுமே இல்லை என்ற கண்ணுக்கு. எங்களையும் பார்த்து அப்படித்தான் சொன்னார்கள், நீங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் மெதுமெதுவாக வெளியிலே கொண்டு வருகிறார். இனியும் கொண்டு வரத்தான் போகிறார். உங்க எல்லாரையும் பயன்படுத்தத்தான் போகிறார். நீங்க எல்லாரும் செழிக்கவே செழிப்பீங்க, வாழவே வாழுவீர்கள். நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீது என்ன செய்தானா? சபித்தான். தன் தேவர்களை கொண்டு சபித்தான். நாங்களும் கூட ஆராதிக்கிற நேரத்தில் வெளியிலிருந்து சபிக்கலாம். என்னப்பா இந்த கூட்டம் கடந்து கத்துது, சபிக்கலாம். இந்த சபை இல்லாம போகட்டும், இவர்கள் இல்லாமல் போகட்டும், இதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் அப்படியே உடைஞ்சு பிரிஞ்சு போகட்டும், சபிக்கலாம். கோலியாத் எழுந்து தங்கள் தேவர்களின் நாமத்தை சொல்லிதான் சூனியம் என்றது. என்னது? சூனியம் செய்யலாம். உங்க வாழ்க்கை நல்லா வரக்கூடாது, பிரிஞ்சு போகணும், குழம்ப வேண்டும், பிரிக்க வேண்டும், சூனியங்கள். அதற்கு தாவீது பாருங்க இப்படி சவால் விட வேண்டும். தாவீது கோலியாத்தை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்திலே வருகிறேன். 1 சாமுவேல் 17:43-45 வாசித்து பாருங்கள். நீ நிந்தித்த தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தை கொண்டு, இப்ப சொல்லுங்க, தேவனாகிய, சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன், நான் ஜெயிப்பேன்,
நான் என்னை நம்பவில்லை, என் திறமையை நம்பவில்லை, என் படிப்பை நம்பவில்லை, எனக்கண்டு இருக்கிறவைகளை நம்பவில்லை, என்னை சுற்றிலும் இருக்கிற வீரர்களை நம்பவில்லை, மனிதர்களை நம்பவில்லை, என் சொந்த பந்தங்கள் என்னை காப்பாற்றுவார்கள் நம்பவில்லை. இஸ்ரவேலின் தேவன் அன்றைக்கும் இஸ்ரவேலை பாதுகாத்தார். இன்றைக்கும் எத்தனையோ யுத்தங்கள் நடக்கிறது. இஸ்ரவேலை இன்னும் பிடிக்கல, இன்னும் இஸ்ரவேல் மேல மோதி இன்னும் ஆக்கிரமிக்கவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேலை காக்கிற தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார், கொஞ்சம் கேள், நான் தூங்கவும் மாட்டேன், உறங்கவும் மாட்டேன், கழுகின் கண்களை கொண்டு கூர்மையாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னை யாரும் தொடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தன் திறமையை நம்பவில்லை, தன் முந்தின அனுபவங்களை கொண்டு நான் ஒரு தடவை கரடியை மேற்கொண்டேன், ஒரு தடவை சிங்கத்தை அடித்தேன், என் ஆடுகளை காப்பாற்றினேன், அதே போலதான் நினைக்கிறேன், என்னால் முடியும் என்று தாவீது கிளம்பி போயிருந்தால் அதிலே அவர் ஜெயத்தை கண்டிருக்க. நான் படித்திருக்கிறேன், நான் தொடர்ந்து படிக்கிறேன், நான் வேலை பழகி இருக்கிறேன், என்னால் முடியும், நான் ஊழியம் செய்வேன், நான் எல்லாம் பண்ணுவேன், என்னால் முடியும் என்று எழும்பி நாங்கள் போகிற பொழுது அங்கதான் நாங்கள் தோற்று போகிறோம். என்னால் ஒன்றும் முடியாது. என்னை அழைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறுதி வரை என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். உங்களை அழைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் மேல மாத்திரமே நாங்க சாய வேண்டும். ஹல்லேலூயா. யார் மேல? கர்த்தர் மேல மாத்திரமே சாய வேண்டும். மனுஷர்கள் மேல சாய்ந்தது போதும், மனிதர்களை நம்பினது போதும், மனிதர்களை நம்பி நம்பி பேசிய வார்த்தைகள் எல்லாம் போதும். இனிமேல் இந்த நாள் தொடக்கம் நாங்கள் எந்த மனுஷரை நம்பாதபடிக்கு கர்த்தர் மேல சாய்ந்து யுத்தத்தை ஆரம்பிப்போம். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். மனிதர்களை நம்பினால் வேதனை, மனிதர்களை நம்பினால் கண்ணீர், மனிதர்களை நம்பினால் பிரச்சனை மேல பிரச்சனை, மனிதர்களை நம்பினால் அவன் அடிமைப்படுத்த பார்க்கிறான். ஒருவனும் அடிமைப்படுத்த முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. இஸ்ரவேலின் தேவன் சகலமும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள். முதலாவது என்ன தேவை? இவ்வளவு நடப்பதற்கு, கோலியாத்தை ஜெயிப்பதற்கு, 10 அடி உயரமுள்ள மனிதனுக்கு நாங்கள் பயப்படாமல் முன்னின்று நாங்கள் ஜெயிப்பதற்கு மிக தேவையானது விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம், விசுவாசம். இந்த தாவீது அந்த ராட்சதனுக்கு முன்னால் அவன் நிற்பதற்கு முதல் காரணம், அவன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்தான்? நம்பினான். தேவனை நம்பினான், கர்த்தரை நம்பினான். ஆடுகளை மேய்க்கிற பொழுது ஆண்டவரை துதித்துக் கொண்டே மேய்ப்பான். அது அந்த சங்கீத புத்தகங்களே அவைகள் எல்லாம் வரும். கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பான். பாருங்க, 1 சாமுவேல் 17:46 தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து, இன்றைய தினம் இதான் நம்பிக்கை, இன்னும் நடக்க இல்லை, இன்னும் வீழ்த்தப்படவில்லை, இன்னும் கோலியாத் அழிக்கப்படவில்லை, மலை போல நின்று கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலும் இந்த சின்ன பையன் தாவீது விசுவாச வார்த்தையை பேசுகிறான். பாருங்க, தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். சொல்லுங்க, ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம் மூலமாக இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவர் இருக்கிறார். கடவுள் இல்லை என்று அவனெல்லாம் சொல்லுகிறானோ நான் ஸ்தீகன். யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இவர்கள் வெறுமனே வாயை பிளந்து துதிக்கிறார்கள், ஜபிக்கிறார்கள், கடவுள் என்று ஒன்றே இல்லை என்று சொல்றவங்க எல்லாம் சொல்ல போறாங்க. தேவன் ஒருவர் உண்டு என்று எங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் சொல்ல போகிறார்கள். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இருக்கிறார், ராஜா வாழ்கிறார். ஒரு தெய்வம் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து, உயிருள்ள சாட்சி, உயிருள்ள தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். முதலாவது அதற்கு தேவை விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். ஆமென்.
இதுவரைக்கும் நாங்க பேசிட்டோம், என்ன நடக்காது, முடியாது, இது எப்படி ஆகும், இந்த பிரச்சனை எப்படி நான் வர முடியும், ஐயோ இந்த பிரச்சனை மூடிவிட்டது, ஐயோ இதுல இருந்து நான் எப்படி வெளியாகுவேன். இனிமேல் அந்த ராட்சதனை பார்த்து நாங்கள் சவால் விட போகிறோம். ஓ, உன் தலையை நான் எடுப்பேன், வாங்குவேன், நீ விழுவாய், நீ நிற்க மாட்டாய். எனக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிற நீ, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற நீ விழுவாய், நான் ஜெயிப்பேன். எப்படி எப்படி? என் ஆண்டவராய் இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் விசுவாசத்தை என் ஆண்டவராகிய தேவன் கனப்படுத்தி அவனுக்கு ஜெயத்தின் மேல ஜெயம் கொடுத்தார். ஹல்லேலூயா. வெற்றிக்கு மேல வெற்றி கொடுத்த ஆண்டவர், வெற்றிக்கு மேல வெற்றி கொடுத்தவர். பாருங்க, மிக தேவையான ஒரு காரியம், தேவ ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முதலாவது, அந்த ராட்சதனுக்கு பயப்படாமல் எதிர்த்து நின்றார். அன்றைக்கு வனாந்தரத்திலே சிங்கத்துக்கு பயப்படவில்லை, கரடிக்கு பயப்படவில்லை, தன்னுடைய ஆடுகளை அதன் கடவாய் பற்களுக்கு இரையாகாதபடிக்கு அவர் மீட்டு கொண்டார், திருப்பி கொண்டார், பறித்து கொண்டார். பயப்படவில்லை. அப்ப தாவீது ராட்சதனை கண்டு என்ன செய்யவில்லை? பயப்படவில்லை. தாவீது விசுவாசத்தோடு தேவனுடைய வல்லமையோடு என்ன செய்தார்? அந்த இடத்திலே நின்றார். தேவனுடைய வல்லமை தாவீதுக்குள்ளே இருந்தது. முதலாவது, தாவீது தேவனுடைய வல்லமையை தேடி தேடி தேவனுடைய வல்லமையிலே வாழ்ந்தார். இரண்டாவது, தேவனுடைய வல்லமை தாவீதுக்குள்ளே இருந்தது. அந்த வல்லமை தாவீதுக்குள்ளே இருந்தபடினால் பாருங்க, 1 சாமுவேல் 16:13 எப்ப இந்த வல்லமை வந்திருக்குது? நான் சோட்டாங்க வாசிக்கிறேன். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு தடவை சாமுவேல் செல்கிறார். சவுலின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. சாமுவேல் போய் அந்த நேரத்திலே தைல கொம்பை எடுத்துக்கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ ஹல்லேலூயா. அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் என்ன செய்தார்? வந்து இறங்கினார். அந்த நாள் முதற்கொண்டு நான் சொல்லுகிறேன், நீங்க எப்ப ஞானஸ்நானம் எடுத்தீங்க, அல்லது எப்ப நீங்க மனம் திரும்பினீங்க, அல்லது எப்ப உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு சொந்தமாக்குனீங்களோ, அந்த நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். எங்களுடைய ஜெப வீட்டுக்குள்ளே போய், அறைக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு, ஆண்டவரே என்னை நிரப்பும், குப்பரம் கடந்து கேட்க வேண்டும், முழங்கால் படியிட்டு கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தேவை, உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை. ஒரு ஊழியக்காரன், வெள்ளக்காரர், அவருடைய சாட்சி கேட்டேன். ஒரு தடவை மதுரை பட்டணத்துக்கு வந்தாராம், இந்தியாவிற்கு. மதுரை பட்டணத்துக்கு வந்து 1986 அந்த ஆண்டுகளிலே வந்தாராம். வந்து இயேசுவுக்கு சொந்தமாக்கலாம், கொஞ்சம் பேரை ஆண்டவர் ஆத்துமாக்களை சந்திக்கலாம் என்று வந்தாராம். வந்து அவர் அலைந்து திரிந்தார். கிட்டத்தட்ட எத்தனையோ மாதம் இங்கே இருந்து விட்டார். எத்தனையோ தடவை முயற்சி, சத்தியத்தை சொல்லலாம், ஆனால் ஒருவர் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லையா. வேதனை. கணவன் மனைவியாக வந்திருக்கிறாங்க, சுற்றி கொண்டு திரிகிறார்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி. ஒருவரும் இயேசுவை விசுவாசிக்கவில்லை, ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை. வேதனையோடு அவர் மறுபடியும், அமெரிக்காவிலிருந்து வந்தவர் மறுபடியும் அமெரிக்காவுக்கு அவர் போய்விட்டார். அங்க போய் அடிச்சு அழுதாராம். ஆண்டவரே, இத்தனை மாதம் நின்றேன், இந்தியா மதுரை பட்டணத்தை நான் சுற்றினேன், ஒரு ஆத்துமாவை கூட என்னால் சம்பாதிக்க முடியலையே, ஒரு ஆத்துமாவை கூட கர்த்தருக்குள்ள நான் வழிநடத்த முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இருந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரன் அணுகி, ஆண்டவர் சுகப்படுத்துவார், விடுதலை கொடுப்பார் என்றால் அது நடக்க வேண்டும். ஆண்டவரை குறித்து நாங்கள் பெரிய அளவிலே சொல்லுகிற பொழுது பிசாசுகள் ஓடும் அவர் நாமத்திலே என்றால் உங்களுக்கு கூட என்ன செய்ய வேண்டும்? பிசாசுகள் ஓட வேண்டும். அவர் என்ன செய்தாராம்? ரைட். இதற்கு தேவை என்ன? தேவனுடைய ஆவி, வல்லமை. தன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு மாச கணக்கில் கடந்து அடிச்சு, ஆண்டவரே உமக்காகத்தான் கேட்கிறேன், நான் கரங்களை நீட்டுகிற நேரத்தில் வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டும், முடவர்கள் குருடர்கள் பார்வையடைந்து நடக்க வேண்டும், எனக்கு வல்லமை வேண்டும், வல்லமை வேண்டும் என்று அதி பயங்கரமாய் ஆண்டவரை நோக்கி கேட்க ஆரம்பி. ஒரு உலக பிரபல்யமான ஒரு ஊழியர், பெயர் வருதில்லை எனக்கு, பிறகு சொல்றேன். ஆண்டவரிடத்தில் கேட்டாராம். கேட்ட நேரத்திலே கிட்டத்தட்ட மாச கணக்கு
ஒருத்தல் செய்து உபவாசம் பண்ணி காத்திருந்து தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அவர் மதுரை பட்டணத்துக்கு வந்தாராம். ஜனங்கள் திரளாய் லட்சக்கணக்கிலே ஜனங்கள் கூடி வந்தார்களாம். ஹல்லேலூயா. கை நீட்ட முடவர்கள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதை கேள்விப்பட்டு பிசாசுகள் அலறி அடித்து ஜனங்கள் கூடுமான அளவு 199% நோய்களுக்கு பின்னாக பிசாசுகள் தான் இருக்கிறது, நோய்களுக்கு பின்னாக பேய்கள் இருக்கிறது. அதை அதட்டுகிற நேரத்தில் அலக்கழித்து அந்த பிசாசுகள் ஓடியது, நோய்கள் அகன்று போயின. இன்னும் ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. என்ன தேவை? தேவ ஆவியானவருடைய வல்லமை. பயமே இருக்கக்கூடாது, பயம் என்ற ஒரு காரியமே இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, பாவம் என்னை ஆட்கொண்டு விடக்கூடாது. ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்படணும், அவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும். பாவம் என்னை ஆட்கொண்டு விடக்கூடாது. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன். பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே என்ன செய்திருக்கிறாராம்? கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பல தரப்பட்ட இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஆமென். நல்ல கையை உயர்த்துங்க. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவி வருகிற பொழுது பலனடைவீர்கள். நீங்கள் இருக்கிற இடங்கள் எங்கும் சாட்சிகளாய் எழும்புவீர்கள். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? 10 அடி உயரமுள்ள மனிதன் கோலியாத் நிக்கட்டும், தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி செல்லுகிற தாவீது நாங்கள் என்று சொல்லுகிறவர்கள் உற்சாகமாய் எழுந்து நின்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா மியூசிக் சவுண்ட்ல கூட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமா, தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்க வாழ்க்கையில் உங்களை எதிர்த்து நிற்பது எது? உங்களை பயமுறுத்தி கொண்டிருப்பது எது? தேவ பிள்ளையே, உன்னை பயமுறுத்தி கொண்டிருப்பது எது? உன் பிள்ளையின் வாழ்க்கையை குறித்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாயோ? படிப்பை குறித்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாயோ? வர இருக்கிற அரசாங்க தேர்வை குறித்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாயோ? நேர்முக தேர்வுகளை நான் எப்படி சமாளிப்பேன் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீர்களோ? என் ஆண்டவராய் தேவன் சொல்லுகிறார், அந்த கோலியாத்தை கண்டு பயப்படாதே, எதிர்த்து நில். ஒரு கவனம் ஒரு கல்லும் தான், பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கிற நேரத்திலே கோலியாத் பெரிய கேடகங்களோடும் பட்டயங்களோடும் வந்தார். இவன் வெறும் கவன், ஒரு கூழாங்கல் அங்க புறக்கி ஒரே அடி. அது தாவீதால் முடியவில்லை. தாவீது முயற்சி பண்ணினார், தேவனை நம்பி நின்றார். ஆண்டவராகிய இஸ்ரவேலின் தேவன் தாவீதின் அந்த கோலியாத்தின் தலை நெற்றியிலே படுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல வேலை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் வேலை செய்தார், ஆண்டவராகிய தேவன் வேலை செய்தார். இன்றைக்கு விசுவாசத்தோடு உங்களுடைய 2 கரத்தை நீட்டுங்கள். தாவீதின் தேவன் இருக்கிறார். இப்ப நீங்க அந்த கல்லுக்கு ஒப்பா இருக்க அவருடைய வார்த்தை எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அடியுங்கள், விளக்கு. உபத்திரவங்கள் அகன்று போகுது. பயப்படாமல் முகம் கொடுங்க. உங்க பரீட்சைக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். அடுத்தபடி என்ன படிக்க போறீங்க? இப்பவே தீர்மானம் பண்ணுங்கள். அடுத்தபடி என்ன வேலை பழக போறீங்க? தீர்மானம் பண்ணுங்கள். வெற்றி, 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 வெற்றிக்கு மேல வெற்றி, வெற்றிக்கு மேல வெற்றி. ஊழியத்துல விசுவாசிங்க. கர்த்தர் இந்த சபையை அடுத்தபடி கொண்டு போகிறார். உங்க ஜெப வாழ்க்கையை அடுத்தபடி கொண்டு போகிறார். வந்த உபத்திரவம் எல்லாமே உன்னை வளர்ப்பதற்காக, வந்த பாடுகள் எல்லாமே ஒரு அனுபவத்தின் கதையாக, வந்த பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே கர்த்தர் வளர்க்கும்படி செழிக்கும்படி பசலையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மரத்தை கொத்தி பசலையிட்டு இருக்கிறார்.
நாங்கள் பயப்பட மாட்டோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். நல்ல வாய்களை திறந்து இந்த வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்கிற நேரத்தில் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த வார்த்தைக்காய் நன்றி, இந்த வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இனிமேல் இந்த கோலியாத் எங்களை பயமுறுத்த முடியாது. அவன் கெர்ச்சனைக்கு நாங்கள் பயப்படுவதில்லை, அவன் மிரட்டலுக்கு நாங்கள் பயப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இஸ்ரவேலின் ராஜா ராணுவங்கள் இனி பயப்படுவதில்லை, இனி நாங்கள் பயப்படுவதில்லை. இப்ப விசுவாசிங்க, தாவீது வந்தாயிற்று, தாவீதின் குமாரன் எங்களோடு, நசரேனாகிய இயேசு நம்மோடு. நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அநேக தடங்கள் புரண்டு கொண்டிருக்கிறது, அநேக தடைகள் உடைந்து கொண்டிருக்கிறது, அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேக கோலியாத் விழுந்தான், மரண கோலியாத் விழுந்தான், தற்கொலை கோலியாத் விழுந்தான், பஞ்சம் என்னும் கோலியாத் விழுந்தது, எங்களை அழிக்க ஆக்கிரமிக்க வந்த கோலியாத் விழுந்தது, மனுஷீக வல்லமைகள் உடைந்தது. ஜெயத்தின் மேல ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே வாங்க, ஜெபிக்கிறவங்க ஓடி வாங்க, முன்னுக்கு ஓடி வாங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.